வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 அண்ட் விஓஓ 2022 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் தமிழ் ஃபுல்லாக நம்ம வீடியோ போட்டாச்சு. இப்போ பொது அறிவு தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நீங்கள் போய் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன், அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராவார். இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். ஸோ இந்த கூற்று கொடுத்துருக்காங்க. இது 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு நம்ம சொல்லணும். பி தான் கரெக்ட் இதில். ஸோ பி என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராவார். மற்ற 2 கூற்றுகளும் தவறானது. அடுத்து கூற்று ஏ, நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. அதற்கு காரணம், நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் 4 இருக்குது. கொடுத்துருக்கிறதுல சி தான் சரி. ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். ஸோ அதனால் கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. வராகிமிகிரர், காளிதாசர், அமரசிம்ஹா, தன்வந்திரி. இங்கே இவங்களாம் யாருன்றது சொல்லியிருக்காங்க. மருத்துவர், அகராதியியல் ஆசிரியர், சமஸ்கிருத புலவர், வானியல் அறிஞர். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆப்ஷன் சி தான் சரி. 4, 3, 2, 1 ரிவர்ஸில் ஆன்சர்ஸ் இருக்குது. வராகிமிகிரர் வானியல் அறிஞர், காளிதாசர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹா அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர். ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து, பின்வருவனவற்றுள் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரை துணையாறு ஆகும். இது எதுன்னு சொல்லணும்? ஹிரன், பர்னர், பஞ்சர், தவா. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ, ஹிரன். அடுத்து, அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. அகழ்வாராய்ச்சி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்றத நம்ம பொருத்தணும். இடங்கள் என்னென்னா கீழடி, கொர்க்கை, கங்கை கொண்ட சோழபுரம், குறும்பன்மேடு. இங்கே தூத்துக்குடி, அரியலூர், தஞ்சாவூர், சிவகங்கை. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் சி தான் சரி. ஃபஸ்ட்டு ஒன் கீழடி, 4 சிவகங்கை. கீழடி எங்கே இருக்குதுன்னா சிவகங்கையில் இருக்குது. கொர்க்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பன்மேடு தஞ்சாவூர். ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து, முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? 1964, 1946, 1968, 1986. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, 1968. அடுத்து, வலியுறுத்தல், அதாவது ஏ என்ன சொல்லியிருக்கு? சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு 2021, 2022 படி கோவிட் தொற்று கண்டினியூஷன்ஸ் இங்கே இருக்குது. கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களில் திறம்பட சேவையாற்றியது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிக உள்ளவற்றில் தமிழ்நாடு ஒன்று. அதாவது மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிக உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று. ஸோ இது வலியுறுத்தல் கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க, காரணமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர் 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் டி தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல. ஸோ காரணம் ரீசன்ஸ் தவறுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூற்று கரெக்டானது ஒன்று. அடுத்து, ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை எவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? அன்பும் அறனும், பணிவும் இன்சொல்லும், அறிவும் ஆற்றலும், இல்லறமும் துறவறமும். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி தான் சரி. பணிவும்
சொல்லும். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை தவறானதுன்னு கேட்குறாங்க. அரசியல் உரிமைகளை உள்ளடக்கியது வாக்களிக்கும் உரிமை, அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை, அரசை விமர்சிக்கக்கூடாது. இது 3ல் எது தவறுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க 4ல் ஆப்ஷன் டி 3 மற்றும் தவறு. அரசை விமர்சிக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 2022 வருட கொஸ்டின்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு எக்ஸப்ட் நம்ம மேக்ஸ் மட்டும் இதில் கொண்டு வரல. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நம்ம மேக்ஸையும் போடலாம். ஏன்னா அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அதனோட டீட்டெயில்ஸோடு போடணும் இல்லையா. அதனால் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 22 வருடங்களில் கேட்கப்பட்ட தமிழ் அண்டு பொது அறிவு 2மே நம்ம வீடியோஸ் அப்லோடு பண்ணியாச்சு. நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.